ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத்தயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். கண்யர் சுவாத்திபோம் வந்தே ஸ்ரீ பூதபுரிவாசினம் எதிராஜ மடாதீஷம் ஸ்ரீமத் வரத சமட்சகம் எதிராஜ மடாதீஷம் ஸ்ரீ பூதபுரிவாசினம் கிருபா மாத்திர பிரசன்னாரியம் வந்தே வரத தேசிகம். ராமானுஜ நூற்றந்தாதியை அனுபவிக்க வந்திருக்கின்ற அனைத்து அடியார்களையும் அடியன் வருக வருகவென்று இப்பதிவிலே வரவேற்கின்றேன். நூற்றந்தாதியை சேவிப்பதற்கு முன்னாடி அந்த நூலை பற்றி, அந்த நூலை இயற்றிய ஆச்சாரியனை பற்றி அவருடைய சிஷ்யர்கள் தனியாக ஒரு முன்னுரை மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அவருடைய பெருமை, ஆச்சாரியனுடைய பெருமை, அந்த நூலினுடைய பெருமை, இதெல்லாம் அந்த ஆச்சாரியனுடைய சிஷ்யர்கள் எடுத்து உரைப்பார்கள். அதுக்கு பேர் தான் தனியன் அப்படின்னு சொல்கிறது. தனித்து இருப்பதால் அது தனியன். அது பாசுரங்களோட சேராது என்னைக்கும். அந்த மாதிரி திருவரங்கத்து அமுதனார் அவருடைய சிஷ்யர் வேதபிரான் பட்டர். அவர் இவருக்கு ஒரு தனியன் பண்ணியிருக்கார். அந்த தனியன் என்னன்னு பார்ப்போம். முன்னை வினையகல மூங்கிற் பொன்னங்கலர்கமல போதிரண்டோம் என்னுடைய சென்னைக்கு அணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுளையேன் யான் சொல்றாரு. அதாவது நம்ம நிறைய வினைகளை சேர்த்து வச்சுருக்கோம். காலங்காலமாக தொன்று தொட்டு அந்த வினையெல்லாம் இப்போ எனக்கு கிடையாது. எல்லா பாவம், வினைனா பாவம், என்னுடைய வினைகள் எல்லாம் இப்போ போயிடுச்சு. வேதபிரான் பட்டர் சொல்கிறார், காலங்காலமாக சேர்த்து வச்சுருந்த என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஏன் போச்சு, எப்படி போச்சு, அதுக்கு என்ன காரணம் கேட்டாக்கா, அவருடைய ஆச்சாரியரான அமுதனார், திருவரங்கத்து அமுதனார் என்பதை நம்ம சுருக்கி அமுதனார்னு சொல்லலாம். அந்த அமுதனாருடைய அழகான பொன் போன்ற திருவடி, தாமரை போல இருக்கின்ற திருவடிகள், தாமரை போன்று இருக்கின்ற 2 திருவடிகள் என்னுடைய தலைக்கு நான் அணிகலனாக வச்சிட்டேன். அவருடைய பாதங்கள், திருப்பாதங்கள் என் தலைமையில பட்டதனால என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு. நான் இனி யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. யமனுக்கு நான் பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன் பாவமெல்லாம் தொலைஞ்சு போச்சே. யமதூதர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்ம செய்கிற பாவமெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பாங்க, லிஸ்ட் போட்டு வச்சுருப்பாங்க, பட்டியல் பண்ணி. உங்களுக்கு இந்தந்த பாவங்கள் செஞ்சுருக்காங்க, இந்தந்த தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போது நான் என்னுடைய ஆச்சாரியனாகிய அமுதனாரனுடைய திருவடிகளை பற்றி இருக்கிறதுனால எனக்கு அந்த யம பயம் இப்போ நீங்கிடுச்சு. எப்படி நீங்கியது, எப்படி அவங்க ஆச்சாரியனை பற்றியதுனால அந்த யம பயம் எப்படி போச்சு. அவருடைய திருவடிகள், ஆச்சாரியருடைய திருவடிகளை நான் பற்றி கொண்டேன். அவர் யாருடைய திருவடிகளை பற்றியிருக்கிறார், ராமானுஜருடைய திருவடிகளை பற்றியிருக்கிறார். ராமானுஜருடைய திருவடிகளை பற்றியவர்களுக்கு யமன் பக்கத்தில் வருவானா, வரமாட்டான் இல்லையா. அதனால் இவர் சொல்கிறாரு, எனக்கு அந்த பயம் போயிடுச்சு. தென்புலத்தார் அப்படின்னா தெற்கு திசைக்கு அதிபதியாக இருப்பவர்கள். தெற்கு திசை யம திசை அப்படின்னு பேர். அந்த யம திசைக்கு தலைவனாயிருக்கின்ற யமனுடைய தூதுவர்கள் யாரும் வரமாட்டாங்க பக்கத்தில். அவங்களுக்கு நான் ஆட்படுவேனா என்ன, என்னத்துக்கு நான் அவங்களுக்காக நான் பயந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய பாவம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். இது முன்னாடி கூட
பெரியாழ்வார் சொல்லியிருக்காரு இல்லையா, பீதக ஆடை பிரானார் பிரம்ம குருவாகி வந்து என் சென்னி திடரில் பாத இலச்சினை வைத்தார் சொல்லியிருக்காரு. அவருடைய சென்னினா தலை, தலையில் வந்து பாத லட்சணை தன் திருவடிகளை வைத்தார், பிரம்ம குருவாக வந்து வைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் என்னாச்சு, சித்திரகுத்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவரோடு ஓடி ஒழித்தார். அதனால் இவன் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் கணக்கு பண்ணி வச்சுட்டு இருந்தான் இல்லையா, அந்த இந்த முத்திரன் குத்தி வச்சுட்டு இருந்தான், இந்த பாவத்துக்கு இந்த தண்டனைன்னு முத்திரை குத்தி வச்சுட்டு இருந்தான். அதெல்லாம் தூக்கிட்டு மாற்றி வச்சுட்டாங்களாம். எதனால்? அந்த பிரம்ம குருவாகி வந்து அவருடைய திருவடியை பணிஞ்சதுனால, அவருடைய திருவடிகள் இவர் மேல் பட்டதுனால. அதே மாதிரி இந்த அமுதனாருடைய ஆச்சாரியனுடைய திருவடிகளை நான் பற்றியதால் என்னுடைய தலைக்கு நான் அணிகலனாக வைத்து கொண்டதுனால அந்த அழகிய பொன் போன்ற தாமரை திருவடிகளை நான் என்னுடைய சென்னினா தலை, என்னுடைய தலைக்கு நான் அணிகலனாக வைத்து கொண்டதுனால என்னுடைய வினையெல்லாம் போயிடுச்சு, என்னுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு போச்சு. அப்படி இருக்கப்போ நான் எதுக்காக இந்த தென்புலத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற யமனுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் நான் பயந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த தனியன்ல. அந்த அமுதனாருடைய குடி என்ன குடி? நாம் ஏற்கனவே நம்ம திருவிடந்தை பிரானில் பார்த்தோம், தன் குடிக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய மகள் செய்யலை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அந்த உயர்ந்த குடி இருக்கு இல்லையா, அந்த உயர்ந்த குடிக்கு ஏற்றாப்புல அந்த தலைவியானவள் தன்னுடைய செய்கைகளை வச்சுக்கல அப்படின்னு தாய் வந்து திருவிடந்தை பிரான்கிட்ட புலம்புறா. அதே மாதிரி அந்த உயர்ந்த குடி என்ன குடி அப்படின்னு கேட்டால், அமுதனாருடைய உயர்ந்த குடி மூங்கில் குடி. அந்த மூங்கில் குடி மிக உயர்ந்த குடி. அந்த குடியிலே பிறந்தவர் தான் அமுதனார், திருவரங்கத்து அமுதனார். அவருடைய திருப்பாதங்களை நான் பற்றியதால் எனக்கு யம பயம் கிடையாது. யமனுக்கும் யம தூதர்களுக்கும் நான் ஆட்பட மாட்டேன் அப்படின்னு தைரியமாக எடுத்து சொல்கிறாரு இந்த முதல் தனியன்ல. பெரியாழ்வார் கூட சொல்லியிருக்கார் இல்லையா, வேயர் தங்கள் விஷ்ணு சித்தன் குலத்துதித்த சொல்கிறார் இல்லையா, வேயர் குலம் அவரும் சொல்கிறார். அந்த மூங்கில் குடி அப்படின்னு அதுக்கு பெயர். அதுதான் இந்த முதல் தனியனில் சொல்கிறாரு. முன்னை வினயகல மூங்கிற்குடி அமுதன் பொன்னங்கலர்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். அடுத்த தனியன் பார்த்தாக்கா, நயன் தரு பேரின்பமெல்லாம் பழுதென்று நன்னினர்பால் சயன் தருங்கீர்த்தி ராமானுச முனித்தாள் இணைமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கும் அன்பால் இயம்போம் கலித்துறை அந்தாதி ஓதைசை நெஞ்சமே. இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நயன்தரும் பேரின்பமெல்லாம் நன்னினர்பால் பழுதென்று எப்படி வச்சுக்கணும். இந்த உலகத்து இருக்கின்ற இன்பங்கள், இந்த உலகத்து பொருள் மேல் இருக்கின்ற ஆசை, அந்த இன்பங்கள் எல்லாம் நம்ம விருப்பத்துக்குரிய பொருள்களாக நம்ம நினைக்கிறோம். எது எடுத்தாலும், எந்த பொருள் எடுத்தாலும் இது நமக்கு விருப்பத்துக்குரிய பொருள். இந்த உலக பொருள் எல்லாத்து மேலேயும் நமக்கு பற்று இருக்கு. எந்த பொருள் மேலே நமக்கு பற்று இல்லை? எல்லா பொருள்கள் மேலும் நமக்கு பற்று இருக்கு. அறியாதார் வந்து சிற்றின்பத்தை கூட பேரின்போன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாத்து மேலேயும் நமக்கு பற்று இருக்கு. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா, அவற்றை விரும்பி இருக்கின்றவர்கள் வந்து நன்னினார் அப்படின்னா, நன்னினர் பால் அதை விரும்பி இருக்கின்றவர்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் விரும்பி இருக்கின்றவர்களை பார்த்து பழுதென்று அதெல்லாம் வேஸ்ட், தள்ளணும், அதெல்லாம் தள்ளிடணும். இந்த பற்று இருக்கே இந்த உலக பொருள் மேலே, அதெல்லாம் நம்ம தள்ளிடணும். தள்ளிட்டு
சயந்தருங்கீர்த்தி ராமானுச முனி தாளினை மேல் நமக்கு வெற்றியை கொடுப்பது, இந்த உலகப்பற்றில இருந்து நம்மை விடுவித்து நமக்கு ஒரு வெற்றியை கொடுப்பது. சயந்தரும் கீர்த்தி, புகழினை கொடுப்பது எது? ராமானுஜ முனியினுடைய தாள் இணை. அந்த ராமானுஜருடைய 2 திருவடித்தாள்கள், அதன் மீது, அந்த தாளிணைகளின் மீது, அந்த திருத்தாள்கள் மீது இந்த துறவிகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவர் ராமானுச முனி அப்படின்னு அவர் சொல்றோம். எல்லா எதிராஜர், எதிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவர் ராமானுச முனி. அவருடைய தாளிணைகள் மீது உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுது, உயர்ந்த குணங்களை உடைய, ஏன்னா அவருடைய குடி உயர்ந்த குடி இல்லையா, மூங்கில் குடி இல்லையா, அதனால அந்த குடிக்குரிய நல்ல குணங்கள் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா, அதனால உயர்ந்த குணத்து திருவரங்கத்து அமுது, திருவரங்கத்து அமுதனார் அர்த்தம். ஓங்கும் அன்பால், நம்ம கிட்ட இருக்க அன்பினாலே, நம்ம கிட்ட இருக்க அன்பு சாதாரண அன்பு இல்லை, இந்த ஜீவாத்மாக்கள் மீது ராமானுஜர் அவருடைய சீடர்கள் எல்லாருமே வந்து அன்பு வைத்திருக்காங்க. எல்லாருமே சிஷ்யர்கள் எல்லாருமே, இந்த எல்லாருக்கும் என்ன எண்ணம் மெயினாக இருக்கும்? இந்த ஜீவாத்மாக்களை உய்விக்க வேண்டும், அவர்களுக்கு ஒரு நல்ல வழி காட்ட வேண்டும். இந்த உலகத்து இன்பத்திலேயே உழன்று கொண்டே இருக்கின்றவர்கள் இதிலிருந்து விடுபட்டு, இதிலிருந்து ஜெயித்து எங்கே போகணும்? மோட்ச பதத்துக்கு போகணும், மீண்டும் பிறவாமை நிலை வேண்டும் அப்படின்னு நினச்சி நம்ம மேலே இருக்கின்ற உயர்ந்த அன்பினால இந்த 100 பாடல்களை இயற்றியிருக்கார். இந்த 108 பாடல்களை நம்ம மேல இருக்க ஒரு அன்பினால தான் அவர் இதை செஞ்சிருக்காரு. எதுல செஞ்சிருக்காரு? கலித்துறை அந்தாதி, கலித்துறை என்ற பாவகையிலே பாடப்பட்ட இந்த அந்தாதி பாடல்களை செஞ்சிருக்காரு. இதை நீ விரும்பி படிக்க வேண்டும், இதை ஓத இசை நெஞ்சமே, இதை நீ விரும்ப வேண்டும். நெஞ்சமே, நெஞ்சுக்கு சொல்றார், நெஞ்சமே நீ இதை விரும்ப வேண்டும். இந்த மக்களுக்காக பாடப்பட்ட இந்த பாடல்களை நெஞ்சமே நீ விரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது இதுக்கு முன்னாடியே இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டாக்கா, ராமானுஜன் சரணாரவிந்தம் பூமன்னவே அப்படின்னு நூலில் முதல்ல சொல்லியிருக்காரு, நடுவுலையும் சொல்லியிருக்காரு, கடைசியிலும் சொல்லியிருக்காரு. அந்த சயந்தரும் கீர்த்தி ராமானுஜனுடைய அந்த பெயரானது நமக்கு நன்மையை பயக்கிறது. அவர் திருவடித்தார்கள் நமக்கு நன்மையை பயக்கின்றன. தந்தை நல் தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனக்கு நீயே இதிராசா, இந்நிலைக்கு ஏறாத இவ்வுடலை இன்றி அறுத்தருள பாராதது என்னோ பகர். இது மணவாள மாமுனிகள் ஆர்த்தி பிரபந்தத்தில் சொல்லியிருக்காரு. தந்தை நல் தாய் தாரம் தனையர் பெருஞ்செல்வம் எந்தனக்கு, யாரு? எனக்கு எல்லாம் நீதான் இத்திராசா அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு நன்னி அப்படிங்கிறதுக்கு நாராயணனை விரும்பி இருக்கின்ற எம்பெருமானார் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நம்பாமல் எண்ணாமல், நம்பால் நம்மிடம் என்று எண்ணாமல் நண்பால் எண்ணில் அப்படின்னு நினச்சி, நல்ல தன்மை அப்படின்னு நினச்சி, நயன்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னின மாத்திரமன்றி தம்மை அடைந்தவரும் வல்லவராகும்படியாக செய்கின்ற எம்பெருமானார் அப்படியே சொல்லலாம். நாராயணனையும் அது குறிக்கும், எம்பெருமானாரையும் அது குறிக்கும். தொழுது எழு என் மனனே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். உயர்நலம் உடையவன் எவனவன் திருவாய்மொழியில். அதுபோல ஆழ்வார் பாடியது போல இசை நெஞ்சமே,
இதை பாடுவதற்கு மனதே நீ விரும்புவாயாக அப்படின்னு மனதுக்கு சொல்றார். இந்த உலகத்தில் இருக்க இன்பம் எல்லாம் பழுதானதுன்னு அதை நாம் விரும்புகின்ற இன்பங்கள் அதெல்லாம் பழுதுன்னு நம்ம தள்ளிடணும். நமக்கு வெற்றியை தருகின்ற இந்த உலக சம்சார பற்றில இருந்து விலகி வெற்றியை தருகின்ற அந்த ராமானுஜருடைய இணைய அடிகளை தன்னுடைய திருவரங்கத்து அமுதனார் அந்த இணையடிகளை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காரு. அப்படிப்பட்ட இந்த அந்தாதி பாடல்களை மனமே நீ விரும்பி படிப்பாயாக அப்படின்னு ஒரு சுருக்கமானதுக்கு ஒரு பொருள் இருக்கு. அந்த திருவரங்கத்து அமுதனார் உயர்ந்த குடியிலே பிறந்திருக்கிறதுனால அவருக்கு உயர்ந்த குணமுடைய திருவரங்கத்து அமுதனார் அப்படின்னு பொருள் வருது. நம்மீது கொண்டிருக்கின்ற உயர்ந்த அன்பால், நிறைய இருக்க அன்பினால், ஓங்கும் அன்பால் இந்த பாடல்களை அவர் இயற்றியிருக்கார். இதை நீ படிப்பாயாக, இது விரும்புவாயாக மனமே அப்படின்னு சொல்றாரு இந்த தனியன்ல. மீண்டும் அடுத்து இன்னும் 2 தனியன் இருக்கு. அந்த 2 தனிகளையும் நம்ம அடுத்த கணியிலே சுவைப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார்ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். அடியேன் சேலம் ஷியாமலா ராமானுஜதாசி.